அனந்த் சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுக்கும் நாடு முழுக்கும் இந்தியா முழுக்கும் உழவர்களோடு நேரடியாக தொடர்பில் உள்ள உழவர்கள் சிக்கல்களையும் நெருக்கடியிலும் அறிந்த ஒரு நகரவாசி. அப்படி இருக்கிறது அபூர்வம். நம்மாழ்வார் அடிக்கடி சொல்ற மாதிரி நகரத்தில் இருக்கிறவன் நம்ம சகோதரன், அவனுக்கு நம்ம பிரச்சனை புரியாமல் இது தீரவே போகிறது. அப்படி புரிந்து உழவர்களுக்கான சந்தையை அங்கே சென்னையில் தொடங்கி அது வெற்றிகரமாக 25 ஆண்டுகளுக்கு மேலே நடத்தி, அதுவும் வாலண்டியர்ஸ் வச்சு நடத்துறது பெரிய விஷயம். அதை செஞ்சிட்ருக்க உணவில் அறமும் அரசியலையும் பேசக்கூடிய அனந்தும் இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குடும்ப அரசியலை, அது இருக்க வியாபாரத்தை, அது இருக்க தொழில்நுட்பம் என்ற பெயரில் இருக்கிற அசிங்கத்தை நம்ம முன்னாடி விளக்குவார். அனந்தோர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைப்பை மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வரமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரம் தான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ யாருக்காவது மறுப்பு இருக்கா? அது நிஜமாவே வரம் தான். அதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அது யாருக்கு வரம்? மொன்சாண்டோன்ற ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு 2015 ஒரு விதையிலேருந்து மட்டும் அவங்களோட லாபம் 2015 49,500 கோடி. ஏன் 2015 சொல்கிறேன் நான், அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஜீரோ போடுறது. என்கிட்ட நோட் புக் இல்லை. இவ்வளோ விதை நம்மகிட்டேருந்து விதையை வச்சு விதையிலேருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தன். அப்போது அது ஒரு வியாபாரம் அவனுக்கு. விதை அது வரைக்கும் நம்ம நாட்டில் நம்ம பாரம்பரியத்தில் எப்படி இருந்துச்சு? விதைங்கிறது உயிர் கொடுப்பது, உயிர் காப்பது. அதை வியாபாரமாக்க முடியுமா? அதுக்கு முன்னாடிலாம் போய் கேட்டோன்னு என்ன பண்ணுவாங்க? நான் உனக்கு விதை தரேன், நீ வேணா எனக்கு 1.5 மடங்காக கொடு, இல்லை வேற ஒரு விதை கொடு. அவ்வளோதான் இருக்கும் பரிமாற்றம். அப்படியே வாங்க, ஒரு 2002க்கு வாங்க. 2002 தான் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இந்தியாவுள்ள வருது. 2002. அப்போ அந்த 2002 நீங்கள் பருத்தி விவசாயியாக இருந்தீங்க. உங்கள்கிட்ட விதை இல்லைன்னா, சாதாரணமாக விதை இல்லாமல் போகாது. இந்த ராம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கூர்ந்து ஏன் இது கூட தொடர்புபடுத்திக்கிட்டே வரணும்னா, எங்கெல்லாம் அவங்க விவசாயத்தை விட்டு வெளில தள்ளுறான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சமையலறையில் கூட விவசாயி முக்கியம் கிடையாது. ஏன்னா ஆச்சி மசாலா வந்துடும், எவரெஸ்ட் மசாலா வந்துடுவான், ஒரு மசாலா நூடுல்ஸ் வந்துடும், அரிசி மாவு கூட ஒரு கம்பெனிக்காரன்ல வந்துடுது. அப்போ எனக்கு அதோட விவசாய பொருளாவே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வேற எங்கேயோ அது மாதிரி நகர்த்திட்டே வராங்க. அப்போ விதையிலேருந்து விவசாயியை நகர்த்திட்டான், கம்பெனிக்காரன் வரான், அவன் தான் துணிக்கிறான். ஆனால் அந்த 2002க்கு திருப்பி போவோம். அப்போ நீங்க ஒரு விவசாயி, உங்களுக்கு ஒரு விதை வேணும், பருத்தி விதை வேணும்னு என்ன பண்ணிருப்பீங்க? உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ இல்லை, நம்ம புதுசாக வரோம், 3 வருஷம் நான் பண்ணலை, ஏதோ ஒரு காரணம் திருப்பி போகிறேன்னா அப்போ என்ன பண்ணுவேன்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரையும் கேட்போம். இல்லை, நான் மார்க்கெட்லேருந்தே வாங்க வேண்டியிருந்தா அன்றைக்கி என்ன தெரியுமா விலை இருந்துச்சு பருத்தி விதைக்கு? அந்த 2002 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா ஒரு கிலோ. நீங்கள் சந்தையிலேருந்து வாங்க வேண்டி இருந்தால், அதே 2002ஆம் ஆண்டு தான் வந்து முதல்ல இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது பருத்திக்காகவே. பிடி கார்டை கொண்டு வரான் இல்லையா? அப்போ 2002 வந்தானே. அப்போ அதோட விலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 70 ரூபா 80 ரூபா சொல்றாரு. வேற யாராவது? 200 ரூபாய். பார்த்தீங்களா? இவ்வளவு விவசாய ஆளுமைகள் இருக்கிற இடத்துல நீங்க சொல்றீங்க, ஆனா வெள்ளக்காரன் தான். ஒரு பன்னாட்டு கம்பெனி தான். அரக்க கம்பெனி அவனுடைய கொள்ளை லாபம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ கேவலமா இருக்கு. 2000 ரூபாய் அவன் கொண்டு வந்தது 2002. நான் வந்து சும்மா இங்க சொல்லிட்டு போயிட முடியுமா? 2000 ரூபாய் நீங்களாம் போய் பார்க்க மாட்டீங்களா? அங்கே போய் பார்ப்பீங்க. அப்போ என்ன பண்றான் பாருங்க. ஒவ்வொன்றும் அவங்களுடைய நகர்வுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அப்போ 2000 ரூபாய் சொன்னோடனே அவன் 2000 ரூபாயா அப்படின்னு அடிச்சுக்கிட்டோம்ல. அப்போ அவன் வந்து உள்ள வந்து சொல்லும் போது, முதல்ல ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ போடணும்னு சொன்னா அது 2000 ரூபாய். ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுவோம் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு கேஸ் போடுறாங்க ஆந்திரால. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு விவசாயிகளுக்கு போட்டு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவ்வளோ இதுக்கு கொண்டு போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம், இது வந்து மொனாபலைஸ் ஆக்ட் வருது, எல்லாமே உள்ள வருது அப்படின்னு சொல்லும் போது அவன் உடனே அந்த பேக்கெட் மேலே 450 ரூபாய்னு பிரிண்ட் பண்ணுறான். எப்படி எங்கள் விவசாய சங்கம் ஜெயிச்சிருச்சா? அவன் உள்ள என்ன பண்ணிட்டான், அதை அப்படியே வந்து 400 கிராம் ஆக்கிட்டான். ஒரு ஏக்கருக்கு 400 கிராம் போதும்ட்டான். பாருங்க எப்படி வருது பாருங்க. அதுதான் அவர்களுடைய வியூகம். அதுதான் அப்படிதான் அவங்க வருவாங்க. அப்போ இந்த மரபணு மாற்றப்பட்டது விதை அப்படிங்கிறது எதுக்கு வருது? வரம் தானே. யாருக்கு வரம்? அவனுக்கு 49,500 கோடி சம்பாதிக்கலாம் பாருங்க, அவனுக்கு வரம். அந்த விதையை வியாபாரமா கொண்டு போனா பாருங்க, அவனுக்கு வரம். நீங்க விதையை வாங்கிட்டீங்க, இந்த 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாரு. ஏன் வாங்குறாரு? அவர் போட்டாங்க, ஃபுல் பேஜ் ஆட் போட்டாங்க. எப்படி போட்டாங்க? ஒரு ஃபுல் பேஜ் ஆட். நான் சொல்றது விளையாட்டு இல்லை நண்பர்களே.
முழு பக்கா வந்து எப்படின்னா ஒரு விவசாயியை போல் தோற்றமளிக்கக்கூடிய விவசாயி அங்க உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு ஃபோக்ஸ்வேகன் கார் இருக்கு. ஒரு விவசாயி ஃபோக்ஸ்வேகன் கார் வாங்கக்கூடாதா? பிடி பருத்தி. ஒரு விவசாயியை போல் இருக்கும் விவசாயி ஒரு பங்களா. ஒரு விவசாயி பங்களா கட்டக்கூடாதா? பிடி பருத்தி. என்ன பண்ணுவீங்க நீங்க பார்த்த உடனே? வாங்குடா, இதுதான், அதுக்குதான் வரான், அதுக்குதான் வெள்ளக்காரன் வரணும்னு சொன்னீங்க. ஆனா பங்களா கட்டினதவன், கார் கட்டினதவன், உங்கள்கிட்ட விதை வித்ததான் அவன். கரெக்டா? அந்த விதை 2000 ரூபாய்க்கு வித்தான், வாங்கிட்டீங்க, நீங்க போட்டீங்க. அப்போ இப்போ கூட பேசும்போது கூட ஒரு 2-3 பேர் பேசிட்டே இருக்கோம், சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அவன் இது மகசூல் கொடுத்தா கூட அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஈல்டு வந்துருச்சுன்னா கூட அதுவும் போய் ஈல்டுன்றது வந்ததே கிடையாது. ஆனா நம்மளாம் நம்பிட்டே இருப்போம், அவன் சொல்றதை கேட்டுட்டே இருப்போம், காது குத்திக்கிட்டே இருப்பா, கேட்டுட்டே இருப்போம். ஏன்னா கதைகளாக மட்டுமே இதெல்லாம் வரும். மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த ஊர்ல ஒருத்தன் 18 மூட்டை எடுத்தாலும், இந்த ஊர்ல ஒருத்தன் எங்க காமி வா காமின்னு எங்கேயுமே கேட்டதே இல்லை. நம்பிக்கிட்டே இருக்கும், எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த விதையை போய் வாங்கினீங்களே 2000 ரூபாய்க்கு, அடுத்த வருடம் நீங்க அந்த விதையை நீங்களே சேமிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி கேட்கும்போது கூட ஒரு நான் ஏன் விதையை வாங்குவோம், நாங்களே தான் வச்சிருப்போம்ல அப்படின்னால, இதுல நீங்க அதை பண்ண முடியுமா? முடியாது. அப்போ திருப்பி அவன் தான் போகணும். அவன் அதுலயும் ஒரு திருசமம் பண்றான். கரெக்டா? ஸோ வசதியாக போச்சு. அப்போ அதில் ஈல்டு வருதுன்னு சொல்கிறாள். ஆனால் அவன் அதை முதல்ல சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட ஈல்டு வந்துச்சு, கொஞ்சம் மகசூல் வந்துச்சுன்னு கூட இங்கேயே கூட பேசுறீங்க. அது மாதிரிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சது தான். ஈல்டுன்றது நம்ம ஹைபிரிடைஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு தரம் பிரித்து நீங்கள் விதையை எடுத்தீங்கனாலே வரும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லேயே வரும், இந்த ப்ரீடிங் ப்ராசஸில் வரும். அதோட அடுத்தது தான் ஹைபிரிட். அதில் கொண்டு தான் அப்போவே வந்துடுச்சு இந்தியாவில் பருத்தி. அப்போ 2002க்கு வரும்போது ஹைபிரிட் பருத்திக்கு இது. ஆனால் இன்னைக்கும் சொல்கிறேன், இவ்வளவு வருடம் கழிச்சும் இந்தியா 29வது இடத்துல இருக்கு பருத்தி உற்பத்தியில. நீங்க தான் வந்து அப்படியே கிழிச்சிருவோம், கேட்டிடுவோம், நாங்க அப்படி மாத்திடுவோம் எல்லாத்தையும் சொன்னீங்களா? அது நடக்கல. எங்க விவசாயிகளுக்கெல்லாம் பிரச்சனையாக தீர்த்துரும் சொன்னீங்க. அவன் எந்த பிரச்சனை தீர்வுன்னு சொல்லி வந்தான் தெரியுமா? ஈல்டு பிரதானமா வைக்கல, கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஈல்டு வைக்கிறான். ஐயோ பாவம், எங்க விவசாயிகள் எல்லாம் பூச்சிக்கொல்லி நிறைய உபயோகிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எக்கச்சக்க காசு அது விரயமாகுது அப்படின்னு யார் சொல்றான்? நம்மளுக்கு அந்த பூச்சிக்கொல்லி வித்துட்டு இருந்தவனே சொல்றான். உங்க ஸ்டேட்டே வந்து உங்கள்கிட்ட சொல்றான், அது ரொம்ப கஷ்டப்படுறடி, உங்க இது தரலாம் எல்லாம் கூடி என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன், உனக்காக தான் நான் வந்திருக்கேன்ற அவன். அதே மாதிரி தான் வந்தான் அவன், வெள்ளக்கார ஸ்டேட் வந்தான். நாம அவனை நம்பிடும், அதுதான் நம்ம பிரச்சனை. அப்போ அவன் வந்து உள்ள வரும்போது உங்களுடைய விதை கூட பெரிய விதையை நான் கொடுக்குறேன், நீங்க வந்து எவ்வளவு செலவு பண்றீங்க, அதை ஏன் சொல்றான்றது முன்னாடி நீங்க இந்த பக்கம் பார்க்கணும் நம்ம ஊர்ல என்ன நடக்குது. அப்போ வருடத்துக்கு இவ்வளவு விவசாய தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு? 15 வருஷத்துல எடுத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது உண்மையா? எங்கேருந்து வருது அந்த தரவு? அரசு தரப்பு. அரசு தரப்புல எந்த நம்பராவது நிஜமா இருக்குமா? அது பொய், கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அரசு தரப்புலேருந்து ஒரு நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோட இது ஐயாது, அது மட்டும் தான் அவளை சொல்லிச்சு. அதுல பெண்கள் விவசாய பேர்ல இருக்காது, பெண்கள் அப்ப தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வராது, அந்த விவசாயத்தை லேபர் இருக்காது, கொத்தக விவசாயி பேர் இருக்காது, எங்க தாத்தா பேர்லயே எழுதிட்டு இருக்கும் இன்னமும். ஆனா இவன் அதை தவிர ஊர்ல போலீஸ்காரன் அதை எழுதணும், அது விவசாய தற்கொலைன்னு. அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்தாரு, நகைச்சுத்தியில செத்தாருன்னு எழுதி முடிச்சிருவான். அதெல்லாம் எக்கச்சக்கமா அப்படிதான் எழுதினாங்க, அப்படிதான் எழுதி முடிச்சிருவாங்க. புரியுதா? அப்படி இருந்தும் 3 லட்சத்துக்கு மேல 15 வருடத்துக்கு மேல அப்படின்னா 20 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிட்டு இருந்தா அதுல 70% எங்க? பருத்தியில. இல்ல இந்தியாவில இருந்ததுலாம் சொல்றேன். இந்தியாவில இருந்ததுல 70% தற்கொலை எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பருத்தி விவசாயம். அதுல 70 விதர்பா, அது வேற விஷயம், மகாராஷ்டிரால. அப்போ இவன் முதல்ல எதை தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க, என்ன மாதிரி வியூகம் அமைக்கிறான். அங்கதான் அவங்களை பாராட்டணும். நீங்க உங்க அரசு யோசிக்கல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணுவோம்னு உங்க அரசு யோசிக்கல, அந்த கொள்கையாளர்கள் யோசிக்கல, உங்க பியூரோக்ரசி யோசிக்கல, இந்த பன்னாட்டு கம்பெனி அதை யோசிக்கிறான். இங்க தாண்டா இருக்கு அவங்களை போய் சொல்றோம். அப்போ அந்த பருத்திக்காக இருக்கிறதுலயே பெரிய இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது காய்ப்புழு. அந்த ஒரு காய்ப்புழுக்காக மருந்து அடிக்கிறது மட்டுமே வந்து ஒரு 75% நம்ம இந்தியாவில் மொத்த பரப்பலை விட 5% தான் பருத்தி உற்பத்தி பண்றோம். அப்போ அதுல 55% நம்ம இந்தியாவிலே விற்பனையாகக்கூடிய பூச்சிக்கொல்லியை உபயோகிட்டு இருக்கோம். அவன் அப்போ வரான், அவனுக்கு எவ்வளவு பெரிய லாபம் அப்படின்னு அவனே தான் வந்து சொல்றான். அப்ப பாருங்க எப்படி என்ன மாதிரி விற்பனர்கள் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட ஐயோ பாவம் இது விலக, இனிமே நீ இந்த காய்ப்புழுவுக்காக பூச்சிக்கொல்லி தெளிக்க வேண்டாம், அதுக்காக தான் நான் வரேன்னு சொல்றான். அப்போ அதை நம்ம கேள்வி கேட்டுறோம், அப்போ இது வரைக்கும் நீ என்ன வித்துட்டு இருந்த அப்படின்னு கேட்கல. வாடா கண்ணு வா, நீ தான் எனக்கு கொடுக்க போறியா, வா 20 ரூபா, இன்னி வரைக்கும் நான் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் என்னோட நாட்டு பருத்திக்கு பதிலாக நீ கொடுக்க போற 2000 ரூபாய்க்கு அதிகம் வாங்குறேன் நீங்க. ஆனால் அதனால அந்த பூச்சி கொல்லி உபயோகம் இது கம்மியாச்சா இந்தியாவில்? அதுவும் நீங்க அரசு தரப்புகள் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வருடம் மட்டும் கம்மியாச்சு, அதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே போகுது. இது 4வது ஆண்டு 5வது ஆண்டு அதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்திட்டதோட ஜாஸ்தியாகும்.
அதே 4வது ஆண்டு 5வது ஆண்டு இன்னொன்று என்ன ஆகுதுன்னா அதுதான் இயற்கை. இயற்கையில் என்ன பண்ணுதுன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்திர முடியாது. பூச்சிக்கொல்லி அடிச்சு டிஷின் அடிச்சு இது பண்ணுறது இதனை பூச்சியெல்லாம் செத்துருக்கணும்ல, நீங்கள் தானே ஆண்டு கொண்டு வரணுமே பூச்சியே இல்லாமல். அது மாதிரி முடியுதா? அந்த பூச்சிக்கான அதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கான ஒரு மியூட்டேஷன், அது பியூட்டிஃபுல்லாக அது செயல்படுது. இப்போ நீங்கள் வந்து கொசுவை ஒழிச்சிடறேன்னு சொல்லி ஒழிச்சிக்கலாம் இன்னி வரைக்கும் முடியுமா? ஆல் அவுட் கீழ் அவுட்லாம் போட்டு நம்மள தான் ஆல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். கொசுவை தொட முடியாது. அது உடனே என்ன பண்ணுது, அது இருக்க தண்ணியில் தேங்குற இடத்துலலாம் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே அடிச்சிங்கல்ல, உடனே அது என்ன பண்ணுது, அது மேலே ஒரு எச்சை துப்புது, ஒரு ஷீட் டெவலப் பண்ணுது. அப்போ நீங்கள் தெளிக்கிறதெல்லாம் அந்த எச்ச மேலே தான் விழுது. அதுக்கப்புறம் அது வரும்போது அது கிழிச்சிக்கிட்டு வெளில வருது. அது வந்து அதோட இது பியூட்டிஃபுல்லாக அதுக்கான அடுத்த பரிணாமத்துக்கு அது டக்குன்னு ரெடி ஆகிடுது. அதுதான் ஆச்சு. இந்த பூச்சி என்ன பண்ணிச்சு, இவன் குழந்தை கொடுத்து அடித்தான்ல இந்த காய்ப்புழுக்காக அப்படின்னு ஒரு இது கூட அதை மீறுது, இந்த பிடியை மீறுது. அப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திருப்பி ஓடுறான் 4வது வருஷமே BT2 கொண்டு வரான். அதுக்குள்ளே திரும்பி போய் வேற கொண்டு வர வேண்டியது, அவனால் முடியல. அந்த பூச்சி இதை கூட வேகமாக போகுது. இதுக்கான எதிர்ப்பு சக்தியை அது டெவலப் பண்ணுது. இது ஒரு பக்கம். அப்போது இது மட்டும்தான் பெரிதான ஒரு பூச்சி நடந்துச்சா, அப்போது வேற செகண்டரி பெஸ்ட் அட்டாக் வர ஆரம்பிக்குது. அதுக்கு பிங்க் போல்வம் வருது, வேற ஒரு பூச்சி அடிக்குது. ஸோ அப்போ என்னாச்சு, விவசாயிகள் வாங்க வேண்டிய பூச்சிக்கொல்லிகள் இன்னும் அதிகமாயிடுது. ஸோ உங்களுடைய விதை விலை ஜாஸ்தியாச்சு, உங்களுடைய பூச்சிக்கொல்லிகள் ஜாஸ்தியாச்சு, இதெல்லாமே ஜாஸ்தியாகுது. இந்த இடத்துலையும் நிறுத்துவோம். அப்போது இவன் சம்பாரிச்சிட்டு இருக்கான். விதையை விற்றா உங்களுக்கு பூச்சிக்கொல்லியிலையும் விற்றான். அப்போ நான் வந்து அந்த பருத்திலையும் விளையாடுவேன், அதோட வியாபாரத்திலையும் விளையாடுவேன். என்னென்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் விளையாடி கொண்டு அவர்களுடைய லாபத்தை மட்டுமே. அப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதைகள்லாம் வந்துச்சு? பருத்தி விதை என்ன வாங்குவீங்க? பேர் சொல்லுங்க. BT பருத்திக்கு என்ன போய் வாங்கினீங்கன்னா என்ன பேர்ல இருக்கும்? ராசி. ரொம்ப ராசியான பேர் தொடங்கி வைக்கிற. வேற எல்லாமே என்னென்ன ரம்யா, அனுமான், எல்லா பேர்லயும் இருக்கு. என்ன ராமர், கிருஷ்ணர், எந்த பேர்ல வேணா இருக்கும். 750 பெயர்களில் வந்தது. அதோட தாற்பயம் புரியுதா உங்களுக்கு? ஏன்னு இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு வாங்கினீங்க, இந்த இடத்துல ஒரு விதை வாங்கினேன், அந்த விதை வாங்கினேன் இந்த வருஷம் வேலை செய்யலைன்னா நம்ம ஒன்று பேசிப்போம் நம்மளுக்குள்ள. இந்த இடத்துல போய் விதை வாங்கினேன், இந்த பார்த்திபன் சொன்னார் நான் வாங்கினேன் சரிப்பட்டு வரல அப்படின்னு குமார் சொல்லிடுவார் அடுத்த வாட்டியே. உடனே இந்த விதை இந்த பேரில் வாங்கினேன். இப்போ இவர் ராசின்னு சொல்லுவார், இவர் வேற ஒன்று சொல்லுவார், அவர் ரம்யான்னு சொல்கிறாரு, அவங்க வேற ஒன்று சொல்கிறாங்க. 750 பெயர்களில் நிலவியது இந்தியாவில் BT பருத்தி மட்டும். அப்போது அதுக்கு பின்னாடி யாரு காசு போகுது? ஒரே ஒரு கம்பெனிக்கு, மொன்சான்டோ இன்னும் அரக்க கம்பெனிக்கு தான். அவன் சம்பாதிக்கிறான். ஆனால் பேர்கள் எல்லாம் இது, இந்த முகாந்திரங்கள் இது, இவர்கள் தான் இது பாட்டம். ஸோ நீங்கள் இந்த வாட்டி இது தோத்துச்சுன்னா நீங்கள் ஒன்று அடுத்த வாட்டி என்ன பண்ணீங்க, போய் பன்னி வாங்கினீங்க. பன்னி தோத்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கினீங்க. ஸோ அங்கேயும் அவன் விதை வியாபாரம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். புரியுதா? ஸோ இது வந்து ஒரு வியாபார சூழ்ச்சி. ஏன்னா அவர்கள் தந்திரமாக இதை கொண்டு வரது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. அவர்களுக்கு சந்தை மட்டுமே. அதை எப்படி சந்தைப்படுத்துவது, எப்படி உங்கள்கிட்ட முன்னிறுத்தி எல்லாத்தையும் தள்ளுறதுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை பிக் பாக்கெட் அடிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. அப்போ நாம தான் புரிஞ்சுக்கணும். அப்போ புரிஞ்சுக்க முடியுமா? எங்கேயாவது கேட்டோமா? அப்போ உலக அளவில் எவ்வளோ பெரிய இது மரபணு மாற்றப்பட்ட விதைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டோமா? உலக அளவில் மொத்தமாக இருக்கக்கூடிய பயிரிடக்கூடிய அக்ரிகல்ச்சரல் லேண்டில் 3.4% நிலம் மட்டும்தான் GM சீட்ஸ் யூஸ் பண்ணுறான். எவ்வளோ? 3.4. நம்மள்ட்ட கேட்கும் போது இந்த அரசு தரப்புல இதெல்லாம் யாராவது பேசுகிறான்னு சொல்லுவோம், உலகம் பூரா பண்ணிட்டு இருக்கான், உனக்கு என்ன கேட்குது, உனக்கு தெரியாதா அப்படின்னா. உலகம் பூரா எங்கடா பண்ணுறாங்க, வா எந்தெந்த கண்ட்ரி பண்ணுறான்னு கேளுங்க. 6 நாடுகள் மட்டும்தான் 92% பரப்பளவு வச்சிருக்கு. எந்த 6 நாடு? 6 படுபாவி நாடுகளாக தான் இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம். அமெரிக்கா. எல்லா கெடுதலையும் உலகத்தில் அமெரிக்கா தான் முதல்ல நிற்பான். அமெரிக்கா அப்படியே வந்து தென் அமெரிக்காவில் ஒரு 2 கண்ட்ரி எடுத்துக்கோங்க, பிரேசில் எடுத்துக்கோங்க, ஆச்சா, கனடா எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் இன்னொரு கேடுவேன், அமெரிக்கா ஒருத்தானே இந்த மாதிரி இன்னொரு தயார் இருக்கான், சைனா. முடிஞ்சு போச்சா? 4 முடிச்சிட்டோம். அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டே ஆக வேண்டிய நிலைமையில இருந்த கனடா முன்னாடி, இந்த பக்கம் பிரேசில், இந்த பக்கம் சைனா, அப்புறம் இந்தியா. முடிஞ்சு போச்சா? இந்த 5 பேர், இந்த 6 பேருக்குள்ள மட்டுமே 92% விளைவிச்சிட்டோம். அந்த 3.4 அங்கே தான் நிற்குது. புரியுதா? ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவோம், அப்போ அமெரிக்காலாம் சாப்பிடலையா, அவன்லாம் என்ன உயிர்வாழ் இல்லையா, நீங்கள்லாம் எதுக்கே கேட்குறீங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்க. அமெரிக்காவில் சாப்பிட்றானா? சாப்பிட்றான். இப்போ அதை எந்தெந்த பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா அது 90% 6 பயிர்கள் முடியுது. புரியுதா? அந்த பயிர்களுக்கு அப்புறம் போகிறேன் பாவம். அப்போது அமெரிக்காவில் சாப்பிட்றான்ல அப்படின்னு வாங்க. உடனே நம்ம மேலே ஒரு வாதம், அமெரிக்காவை எதுக்கே கம்பேர் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்றுத்தில் அது இது உருப்படியாக இருக்கா? அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் இன்டெக்டட் கண்ட்ரி, இருக்கிறதுலே பெரிய கடனாளி கண்ட்ரியாகவும் அதாக இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் டிசீஸ் கண்ட்ரி. அதான் பெருநோய்கள் இருக்கக்கூடிய, நோயாளிகள் இருக்கக்கூடிய, கஷ்டப்பட்டு ஜீவனங்கள் இருக்கக்கூடிய ஒரே நாடாக அதுதான் திகழும். நல்ல ரோடு போட்டால் போதுமா? இப்போ குப்பையெல்லாம் கொண்டு போய் ஒழிச்சிட்டேன்னு போதுமா?
மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோமா, அவனோட உணவு எப்படி இருக்குது, அவன்கிட்ட உணவு எப்படி இருக்குது, உணவு உற்பத்தி எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்கிறது. மொத்தம் 3% தான் வந்து அவங்க பாப்புலேஷனில் 3% ஆட்கள் கூட விவசாயம் கிடையாது. விவசாய உற்பத்தி பற்றி பேச மாட்டாங்க, விவசாயிகளை பற்றி பேச மாட்டாங்க, உணவை பற்றி பேச மாட்டாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் அண்ட் ஹெல்த், உணவையும் நம்ம ஆரோக்கியத்தையும் பிரித்து வைக்கிறான். தனித்தனி இண்டஸ்ட்ரி ஆக்கணும், அது இண்டஸ்ட்ரியாக மட்டுமே இயங்க வேண்டும். அதே மாதிரி தான் அவங்க உணவு உற்பத்தியும், அந்த உற்பத்தியாளரும் யாருமே என் பக்கத்தில் இருக்கவே கூடாது, எல்லாமே கம்பெனிகளாக இருக்கணும், கம்பெனிகளாக மட்டுமே இருக்கும். அது மாதிரி வந்தது. ஸோ அப்படி வந்தது தான் மரபணு மாற்றப்பட்ட விதைகள். அப்போ அது வந்துச்சு, பரவாயில்ல, இது எனக்கு ஏதாவது உதவுதா, எதுவும் கிடையாது, அவனே தவிச்சிட்டு தான் இருக்கான். இது பருத்தியோட கதை. 10வது வருடம் எடுத்து ஒரு புத்தகம் போடுறாங்க இவங்கெல்லாம். அப்போ இந்த 10 வருஷத்துல நம்மளுடைய பருத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான பூச்சிக்கொல்லி விதை இருக்குது, அதோட தற்கொலை குறையவே இல்லை, அதுக்கான உற்பத்தி கீழே போய்கிட்டே இருக்குது, போய் தயங்கி வேறு நின்றுடுச்சு. அப்படின்ன உடனே சரி, இது ராமு இவங்கெல்லாம் போன்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னா நம்ம மாற்று என்ன அப்படின்னு அப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மாற்று நம்மகிட்டே இருப்போம்ல, நம்மளோட பாரம்பரிய ரகங்கள் எடுக்கலாம், திருப்பி அதையே கொண்டு வரலாம். நம்ம குமாரெலாம் அழகாக சொல்லிடுவார் போய் எல்லாத்தையும், நீங்கள் ஏன் எனக்குலாம் பிடி வேணும், நீங்களாம் எதுக்கு போகலாம் அப்படின்னு சுற்றி பார்த்தீங்கன்னா, அந்த விதைகள்லாம் எங்கே இப்போ எங்கே நீங்க தானே விவசாயி, நான் உங்களை தான் கேட்கணும். எப்படி அழிச்சிங்க? வந்ததுனால இதை விட்டுட்டோம், அதை அப்படியே விட்டுட்டீங்க. ஸோ வேற யார் காப்பாற்றிருக்கணும்? அதை நீங்க காப்பாற்றலன்னு வேற யார் காப்பாற்றிருக்கணும்? அரசாங்கம், உங்களுடைய விஞ்ஞானிகள், இல்லைன்னா அதெல்லாம் விடுங்க, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி காப்பாற்றிருக்கணும். அதை திருப்பி போட்டு அந்த விதைகளை வச்சிருக்கணும். வச்சாங்களா? வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கும் தெரியும் அவன் யாரு கூட வேலை செய்யறான், யாருக்காக வேலை செய்யறான். ஸோ அந்த விதைகள் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க எல்லாமே போயிடுச்சியா அப்படின்னு பருத்தியா இருந்து நான் இனிமேல் காப்பாற்றுறோம், நீங்க எல்லாம் சேர்ந்து நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு விதை கிடையாது. கருங்கண்ணி கிடைக்குமா உங்களுக்கு? எங்கேயாவது இருந்தால் கொடுங்க பார்ப்போம். கிடைக்காது. ஏன்னா போயிடுச்சு. அதுதான் விஷயம். ஸோ உங்கள் விதைகள் போயிடும், நம்மளுடைய ஆரோக்கியம் போயிடும், நம்ம சுற்றுச்சூழல் போயிடும், விதை இறையாண்மை போயிடும், உங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும். அவன் நல்லா இருப்பான், அவன் ஃபர்ஸ்ட்ல தான் இருப்பான். அதெல்லாம் அவனுக்கு வரும். இது நம்மளுக்கு சாபமா இல்லையானே நீங்கள் பேச முடியாமல் இப்படி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். சாபமாக வரமான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அழகாக அது கூட தெரியாத அளவில் நம்மளை வச்சுக்கிட்டே இருப்போம். அதுதான் நிஜம். அங்கே தான் அந்த மரபணு மாற்றப்பட்டது. இப்படி தான் நம்மளை ஒரு அழகாக வியூகமாக வருது. அப்போது பருத்திக்கு வந்துச்சு. அப்புறம் வேற எதுக்காவது வந்துச்சா? கடுகு, தக்காளி வந்துருச்சா? வந்துருச்சா? இல்லை. இங்கே தான் ஒரு இது இருக்குது நம்ம நாட்டில். நான் எங்கே போய் பார்த்தாலும், எங்கே பேசினாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் சார், மார்க்கெட்டில் பார்த்தா சார் இவ்வளோ பெருசாக இருக்குது சார் கத்திரிக்காய் அப்படின்வாங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ள பெருசாக இருந்தால் அது ஜிஎம். அதுவே தப்பு. என்ன ஜிஎம் அது பெருசாகிறதுக்கு, உங்களுக்கு நல்லது கொடுக்குறதுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கான். அதுவே கிடையாது. ஆனால் நம்மளுடைய கற்பனை எப்படி போகுது பாருங்க. பெருசாக இருக்கும் சார், அது ஜிஎம் தான் சார் இருக்கும். ஆனால் ஸோ அந்த அவன் பைத்தியக்காரன் இல்லை. சும்மா திருட்டுத்தனமாக அவங்க தோட்டத்திலலாம் போட்டு போக மாட்டான். உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுவதற்காக மட்டுமே தான் இருக்கான். ஸோ அவன் நேரடியாக மட்டும்தான் வருவான். கமர்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அவனுக்கு வேணும். அரசாங்கத்தின் துணையோடு தான் வருவான். அவனோட ஏஜென்ட் அரசுகள் மட்டுமே, அரசு அங்கங்கள் மட்டுமே, அவர்கள் மட்டும்தான் அதை விற்பாங்க. அதனால அவர்கள் வழியாகத்தான் வருவான். இன்னைக்கு அதுக்கு தான் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு எதுவுமே வரல. திருட்டுத்தனமா சிலது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்திருக்க முடியுமே தவிர அது வரல. ஆனா அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு 50க்கு மேல பயிர்கள் ரெடியா வச்சிருக்கான். பிடி சோளமாக இருக்கலாம், ஜிஎம் கடுகாக இருக்கலாம், பிடி கத்திரி. நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். பிடி கத்திரியை சண்டை போட்டு நிறுத்தினீங்களா? அதோட நிறுத்தணுமா? அவன் என்ன பண்றான் பாருங்க. அவனோட வியூகம் எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்களேன். அவன் மரபணு மாற்றம். நம்ம பிடி கத்திரி பத்தி பேசும்போதுல நம்ம எல்லாம் பிடி கத்திரி மட்டும் பேசிக்கிட்டே இருக்கோம். மரபணு மாற்றப்பட்டது ஒட்டுமொத்தமாக கேள்வி எடுப்புல உன்னுடைய ஆதிக்கவும் அது மேலே இருக்கக்கூடிய எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்களே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லலை. அது பின்னாடி வரக்கூடிய அதுக்கு நீங்கள் பயோசேஃப்டி டெஸ்ட் பண்ணியா, அதுக்கான சோதனைகள் பண்ணியா, என்னென்ன சோதனைகள் பண்ண, வேற இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் பண்ண முடியுமா? வேற யாராவது ஒருத்தன் பொதுவான இருக்கக்கூடிய முதுகெலும்பு இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் அதை டெஸ்ட் பண்ண முடிவியா? முதுகெலும்பு இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. புரியுதா? அது அப்போ உண்மை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரி அது. ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களெல்லாம் உடுவியா நீ அப்படின்னு கேட்டோமா? கேட்கல. அது கேட்டோம்னாலே அது போயிடும், தவிடுபடி ஆயிடும். அப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, இதை எப்படியாவது கொண்டு வரணும்னு பார்க்குறான். பிடி பருத்தி பிடி கத்திரி கொண்டுறான் இல்லையா? அப்போ நீங்கள் நிறுத்த போது பிடி கத்திரிக்கு மட்டும் நிறுத்தம் கொண்டுறாங்க அரசு. எப்படி? நம்ம எல்லா இடத்துலேருந்தும் வரக்கூடிய அழுத்தங்களின் காரணமாக அவர்கள் இதற்கு போராட்டரையும் கொடுக்குறான். அப்போ உடனே என்ன சொல்கிறான், அவன் பிடி கத்திரியை தான் நிறுத்திடுறான். நான் சோளம் கொண்டு வரேன், நான் கடுகு கொண்டு வரேன் அப்படிங்கிறோம். அப்போ கடுகு எப்படி வரும்? கடுகு கொண்டு வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுகிறோம்? இப்போ அந்த அரக்க கம்பெனி பேர் என்ன?
அதுவாது சொல்லுங்க, அது கூட நமக்கு தெரியலன்னா அப்புறம் வரன் தான். மொன்சாண்டோவா? அதனால அவன் என்ன பண்றான், உடனே அந்த மொன்சாண்டோ அப்புறம் டோ கம்பெனி அப்படின்னு உடனே டோ வந்து இன்னொரு கம்பெனி தூக்கிடுவான். சிஞ்சன்டாவை திட்டிகிட்டே இருப்பீங்களா, அந்த சைனீஸ் கெமிக்கல் தூக்கிடுவான். இந்த மொன்சாண்டோவை பேயர்ன்ற கம்பெனி வாங்கிடுறான். ஸோ நீங்கள் மொன்சாண்டோவை திட்டிகிட்டே இருக்க, பேயர் கொண்டு வந்து இறக்குவான். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் புத்திசாலித்தனத்தை எப்படி உபயோகிப்பார்கள் அப்படின்னு பாருங்க. நீங்க வந்து நான் வந்து பன்னாட்டு கம்பெனி கொண்டுறேன்றதான் திட்டுறீங்க, உங்க டெல்லி யூனிவர்சிட்டியை பண்ற சொல்றப்பா. டெல்லி யூனிவர்சிட்டி ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு மரபணு மாற்றப்பட்ட கடுகு கொண்டு வருவோம் அப்படின்றான். எப்படி சந்தோஷமா உங்களுக்கு? ஸோ எங்கள் அம்மா சைனைடு கொடுத்தா நான் சாக மாட்டேன், கரெக்டா? என் எதிராளி கொடுத்தா தானே சாவேன், எங்கள் அம்மா கொடுத்தா சாக மாட்டேன்ல, கரெக்டா இல்லையா? கரெக்டு. பாருங்க, எல்லாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா அம்மா சென்டிமெண்ட் கொடுத்துட்டேன்ல, நான் உடனே யோசிக்கிறேன். எங்கள் அம்மா சைனைடு கொடுப்பாங்களா இல்லையான்றது கேள்வி இல்லை, எங்கள் அம்மா சைனைடு கொடுத்தா நான் சாவனா மாட்டேனா? நீங்கள் யாரும் யோசிக்கவே இல்லை. பாருங்க, இல்லை இப்போ பார்த்தீங்களா, ஒருத்தரத்து பதில் சொன்னீங்களா தைரியமா? எல்லாம் அப்படி அப்படி அப்படின்றீங்க. ஏன்? அதான் அம்மா சென்டிமெண்ட், அவன் அதான் சொல்கிறான். ஸோ உங்கள் அம்மாவே உனக்கு சைனைடு கொடுப்பா இந்தா அப்படின்னு கொண்டு வந்து எங்கள் டெல்லி யூனிவர்சிட்டி தான் தயாரிக்குதுன்னா, அப்போ டெல்லி யூனிவர்சிட்டிக்கு அந்த திராணி இருக்கா? அவன் கையில் எப்படி அந்த சைனைடு வரும்? அப்போ அவனுக்கு இவன் கொடுக்குறான். இது வந்து பேட்டன்ட் இல்லையா? அவனோட விதைகள் எல்லாம் ஒவ்வொன்றுத்துலேருந்தும் அவனுக்கு வியாபாரம் மட்டுமே, அவனுக்கு அந்த லாபம், கொள்ளை லாபம் மட்டுமே இருக்கக்கூடிய ஆள். அவன் என்ன சொல்கிறான், இந்தாப்பா டெல்லி யூனிவர்சிட்டி, நீ நானும் பயங்கர ஃப்ரெண்டு, இந்த அவனுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், நான் உன் மேலே கேஸ்லாம் போட மாட்டேன். இப்போ இளையராஜா திடீர்னு வந்து நாளைக்கு இவர்கிட்ட சொல்கிற மாதிரி என் பாட்டெலாம் நீ யூஸ் பண்ணிக்க, என்ன வேணா பண்ணிக்கன்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அப்புறமா எப்போ வேணா கேஸ் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ இவர்கிட்ட கொடுக்குறான், நீ தான். அப்படின்னா டெல்லி யூனிவர்சிட்டிக்கு தான் வேலை நினச்சிங்களா? அவர் வந்து இந்த விதையை பார்ப்பார், டெஸ்ட் பண்ணுவார், ஓகே வாங்குவார். அதுக்கப்புறம் நான் தெருவா போய் அவர் விதை வைப்பாரா? அந்த சயின்டிஸ்ட் போய் பண்ணுவாரா? அவர் என்ன பண்ணுவார், இந்தாப்பா நீ தானே எனக்கு கொடுத்த, இந்தா நான் இதை பண்ணிட்டேன், இதுக்கு வந்து நான் வந்து அப்ரூவல் வாங்கிட்டேன் அரசுக்கிட்ட, ஏமாற்றி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கண்ணடிச்சு நீ இந்த இதுவுமே போய் விற்பனை பண்ணிக்கணும் தான் சொல்லுவோம். டெல்லி யூனிவர்சிட்டி பண்ண போகிறோம். அப்போ அதையும் நம்ம கேட்கல. அதான் பொது அறிவு என்பதை நாம் யூஸ் காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன் அட் ஆல் அப்படின்னும். அந்த அளவுக்கு நம்ம அதை பற்றி கவலையப்படலை. டெல்லி யூனிவர்சிட்டி கொண்டா எனக்கு என்ன, எவன் கொண்டா என்ன, அது விஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. நம்ம எல்லாரும் கலந்து ஒரு மனதாக அதை சொல்லவில்லை. அதுதான் முக்கியம்ன்றாங்க. அப்போ டெல்லி யூனிவர்சிட்டி கொண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொண்டுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? சரி, அப்போ ஈல்டுலாம் நிஜமாவே நடக்கும். நீங்கள் தான் இதில் சொன்னீங்க எனக்கு ஈல்டு வரல, அந்த பூச்சிக்கொல்லி அதுவும் இதுவாச்சு, பூச்சிக்கொல்லி உபயோகமும் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எங்கள் விவசாயிகள் தற்கொலை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, விவசாயிகள் நிலையும் அப்படி தான் இருக்குது, எக்கனாமிக்கலி பொருளாதார ரீதியிலும் இது கஷ்டமாக இருக்குது, சுற்றுச்சூழல் ரீதியிலும் கஷ்டமாக தான் இருக்குது, என்னையா பண்ணிட்ட கிழிச்சிட்டேன் அப்படின்னு உடனே அவங்க நைஸாக வேறு ஒரு கதை விடுவோம். இல்லை இந்த இது என்ன பண்ணோம், இதில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் 68%, 128% ஒரு கதை விடுவோம். எது கூட நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ஸ்டடியை காமி அப்படின்னா தரமாட்டேன்றான். ஆர்டிஐ போட்டு அவங்க எங்கெங்கே பண்ணுறாங்கன்னு அதை கண்டுபிடிச்சி அங்கே போய் பின்னாடி கதவு வழியாக போய் எப்படியாவது எடுத்து அந்த டேட்டாவை எடுத்து வெளியிட்டா அவன் எது கூட தெரியுமா அதை கம்பேர் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு சாதாரணமாக இந்த புள்ள நல்லா படிக்குதா அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸில் யார் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்காங்க, இது 100க்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பீங்களா. ஸோ அப்போ வந்து இப்போ நான் வந்து எங்கள் பாப்பா என்ன தெரியுமா பண்ணுவோம், அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பாடெல்லாம் பின்னிடுவார் முன்னாடி, இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா. ஸோ நம்ம வந்து 68 வாங்கினோன்னே உடனே கொண்டு போயிடுவோம். இந்த ராமசுப்ரமணியம் இருக்கால 65 தான் வாங்கியிருக்கான். இந்த கிருத்திகா மட்டும் தான் 69, அதுதான் ஃபஸ்ட் மார்க், நான் தான் செகண்ட் மார்க் கதை விடுவோம் எங்கள் அப்பாட்ட போய். சரி எங்கள் அப்பா பரவாயில்ல, பைத்தியக்கார வாத்தியார் 100 போட மாட்டான் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுரும். அப்படியே தப்பி சொல்லலாம். அதே தான் இவன் பண்ணுறான். இவன் வந்து நம்ம ஊரில் 40 வருடத்துக்கு முன்னாடி நம்ம உற்பத்தியில் இருந்த வருணா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை எடுத்து அது கூட கம்பேர் பண்ணான். நான் அது கிருத்திகாவை ராம் கூட கம்பேர் பண்ணேன், 60 மார்க் வாங்கினவங்க. அவன் எடுத்தோடனே ஃபெயிலான கேண்டிடேட் கூட தான் கம்பேர் பண்ணினான். எடுத்து வருணா கூட கம்பேர் பண்ணி அப்போ கூட அவன் டெஸ்ட்டில் 18% கூட வரல. ஒரு டெஸ்ட்டில் வருணா கூட கம்மியாக வந்துருக்கு. அதை ரெண்டுத்தையும் அழுத்திட்டு அந்த 18 வந்தது 68 எழுதுறான். அதையும் உருப்படியாக எழுதுறதில்ல, அதனால் மாட்டிக்கிட்டான். இந்த ஆர்டிஐயில் போட்டும்போது அவங்க அடிச்சு எழுதுறதே வந்துச்சு. ஸோ அதை எடுத்து கொண்டு போய் நம்ம கோர்ட்டில் கொடுக்குறோம், ஜிஎஸ்சிலேயே கொண்டு போய் கொடுத்து இது மாதிரிலாம் நடக்குது, ஏன்டா டெஸ்ட்டு கூட உங்களுக்கு பண்ண துப்பு இல்லை, நீ எதுக்குடா எங்களுக்கு விதையை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கும். அதை யார் கேட்டுருக்கணும்? அரசு கேட்டுக்கணுமா? அரசு கேட்கல. இந்த மாதிரி ஆட்கள் எங்களுடைய இதெல்லாம் போய் பணையை வச்சு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படியும் அரசு என்ன தெரியும் சொல்லிச்சு, உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லை, நீங்கள்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள், எங்கள் விவசாயிகளுக்கு எதிரானவர்கள், அதனால் நீங்கள் சொல்கிறத திருப்பி கேட்க மாட்டோம், நாங்கள் அதை பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றான். உடனே ஓடு கோர்ட்டில் போய் நில்லு. திருப்பி 2004 ஒரு கேஸ் ஆல்ரெடி இருக்குது, ஜெனடிக்கலி மாடிஃபைடே கூடாதுன்னு சொல்கிறோம். 2006 இன்னொன்று இருக்குது. அப்புறம் இது வந்து 2015 வருது. அப்போ ஓடு, இதுக்காக இன்னொரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் போடு, நெல்லு. அப்போது தனித்தனியாக அப்போ அவங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நம்ம மொத்தமாக மரபணு மாற்றப்பட்டதுக்கு எதிராக அழகாக கேள்விகள் கேட்டு நிறுத்த வைக்க முடியல. இது எதனாலன்னா நம்மளுடைய பகுத்தறிவு இன்மையால், நம்மளுடைய குழுத்தன்மை இல்லாததால், நம்முடைய கேள்விகள் பொதுவெளியில் வராததால், நம்மளுடைய அலசல்கள் வராததால் இந்த கலந்தாடல் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது. இதை கேள்வி கேட்குற திராணி இல்லாமல் இருக்குது. அதை ஏன் கேட்க, ஐயோ அது வந்து
சயின்ஸு. அவன் சொல்லிட்டான் சயின்ஸுன்னா யாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அறிவியலா தொழில்நுட்பமா அப்படின்னு, என்ன சயின்ஸா டெக்னாலஜியா அப்படின்னு அவனுங்களை கேட்டாங்கன்னா அவனுங்களே சரிக்கிடுவாங்க, அவங்களுக்கே புரியாது. அவனுக்கு வியாபாரம், சயின்ஸ் கிடையாது. சயின்ஸுங்கிறது போர்வை. ஸோ அப்போ அந்த போர்வையை தூக்கி கடாசனம் நம்ம. ஸோ நம்மளுடைய வேலை இதுதான். அதுக்கு பின்னாடி சிம்பிளான கேள்விகள் கேட்போமே. சரியா, எங்களுக்கு என்ன, நான் அப்போ போட்டேன்னா நான் திருப்பி அந்த விதையை சேமிக்க முடியுமா? விவசாயம் அப்படி தான் வந்துருக்கு 10,000 ஆண்டுகளாக. அதை மாதிரி இருக்குமா? அப்போ சொல்லு. போட்டால் என் நிலம் கெடக்கூடாது, அதுக்கு இருக்கான்னு சொல்லு. சுற்றுச்சூழல் கெடக்கூடாது, இவங்களோட வாழ்வாதாரம் கெடக்கூடாது, எங்களுடைய விதை இறையாண்மை இருக்கணும், எங்களுக்கு இது எல்லாமே இருக்கணும், முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே எல்லாமே அவன் ஃபெயிலு. சரி, அது எல்லாத்தையும் விடு. பயோசேஃப்டி டெஸ்ட் நடக்குமா அப்படின்னு, என்ன உயிரி பாதுகாப்பு சோதனைகள்னு என்ன? அதுக்கு முன்னாடி சோதனைகள்னு என்ன, எப்படி நடக்கும் தெரியுமா? இதுக்கெல்லாம் இந்த மருத்துவ சோதனைகள், கிளினிக்கல் ட்ரையல் சொல்கிறோம். அது இதுக்கான சோதனைகள்லாம் எப்படி நடக்கும் தெரியும் இல்லையா? எதில் சோதனை பண்ணுவாங்க சாதாரணமாக? எலி. ஏன் எலியில் பண்ணுறாங்க? மேமல் நம்மளுடைய மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமானது. அப்போ அதில் பண்ணணும் அப்படின்னும் போது எவ்வளவு நாட்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு இது கணக்கு இருக்கு. அதை வந்து 120 நாள் பண்ணிங்கன்னா தான் 40 வருஷம் ஹியூமனுக்கு ஈக்குவலண்ட் மாதிரி. அப்படின்னா அது பண்ண மாட்டான் அவன், அதையே வந்து 30 நாளுக்கு பண்ணுவான். அப்போ நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க, ஏன் சோதனை பண்ணியிருக்கியா? அப்படின்னா பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள்? 20 நாள் 30 நாள்மா. ஸோ ஷார்ட் டேர்ம் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது, லாங் டேர்ம் பண்ணவே மாட்டான், லாங் டேர்ம் ஸ்டடியே பண்ண மாட்டான். அப்போ அதுக்கு என்ன வந்துருக்கு? ஏன்னா 20 நாளுக்குள்ளே அது இன்னும் ஒன்றும் ஆகலை அப்படின்னா உங்களோட வயசில் இவ்வளோ தான், அது 10 வயசுக்குள்ளே உங்களுக்கு ஆகலையா? சரி அப்படி சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அதுலேயும் ஆச்சுன்றது வேறு விஷயம். அப்போ அதுக்கு எக்கச்சக்கமாக டியூமர் வருது, அதுக்கான கிட்னி ஃபெயிலியர் வருது, அதுக்கான லிவர் சிரோசிஸ் வருது, என்னென்னவோ வருது. அப்போ எங்களுக்கு இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு தெரியுது. அப்போ நீங்கள் அதை தவிர எனக்கு கேட்டில்ஸ்க்கெல்லாமும் பண்ணியிருக்கணும், ஆடு மாடுகளில் பண்ணியிருக்கணும், வேறு என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போது தேனீக்கள் இது பண்ணுவானா? இந்த மறுபடியும் பாட்டு கடுகு ஒரு சூப்பராக சொல்லலாம். இந்த என்னோட கேஸ்லேயே தான் சுப்ரீம் கோர்ட்டில் நான் சொல்கிறேன், இவங்க வந்து தேனீக்களுக்காக பண்ணவே இல்லை அப்படின்ன உடனே அவன் அங்கேயே வந்து வெக்கம் கட்டு சொல்கிறான். அரசோட இதில் இந்த அட்டார்னி ஜெனரல் தேனீக்களுக்கு வந்து நாங்கள் அதை பொது வழியில் விட்டதுக்கப்புறம் எப்படி விளைவிப்பாங்களே விவசாயிகள், அப்போ வந்து நாங்கள் தேனீகளுக்கு எதாவது ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுவோம். சரிடா, அதுக்கப்புறம் நீ டெஸ்ட் பண்ணி அது ஆமாம் கெடுதல் விளைவிக்குதுன்னு என்ன பண்ணுவேன்? எப்படி இழுத்துட்டு வருவேன்? தேனியெல்லாம் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பியா? இது வந்து உயிரி வெளியில் விட்டுட்டீங்க, அதில் பாதிப்பு இருக்குது தெரிஞ்சால் உங்களால் திருப்பி அதை தான் வந்து நாங்கள் இர்ரிவர்சபிள்னு சொல்கிறோம், திருப்பி மீள்தன்மை இல்லாத ஒரு விஷயம். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீ அப்படின்னு கேட்குறோம். அது வந்து மாட்டேங்கிறான். இதுதான். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவர்களுடைய சோதனைகள் எல்லாம் பொய், அதுக்கு பின்னாடி இருந்த ஆய்வுகள் எல்லாம் பொய், அவங்க பண்ண வேண்டிய நிஜமான சாதனைகளும் பண்ணலை. அவன் ஈல்டுன்னு சொன்னதும் பொய். ஆனால் நாங்களாம் இங்கே உட்காந்துட்டு ஈல்டுன்னு ஆமாம் அவன் சொல்லிட்டான். அவன் வந்து ஈல்டு ஜாஸ்தி வருது. இப்போ கூட நம்ம பேசும்போது ஈல்டு வருது தான், ஈல்டு மட்டும் இருந்தால் போதுமான்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்குறாங்க. அதுவே தப்பா. அவன் ஈல்டுன்னு சொன்னதும் பொய், அது வரவில்லை அங்கே. அப்போ ஈல்டு வந்துருச்சுன்னா அப்போ நான் இந்தியா எத்தனாவது இதில் இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு இடத்துல நிற்குதா? இது வந்து மரபணு மாற்றப்பட்டது. இது எவ்வளோ வருடங்களாக வந்துட்டு இருக்கு? ஒரு 25 வருடங்களாக நம்ம மேலே திணிச்சிக்கிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. திருப்பி சண்டை போட்டுகிட்டே இருக்கோம். ஒரு வாட்டி போய் சோளத்துக்கு சண்டை போடுவோம், ஒரு வாட்டி போய் கத்திரிக்கு சண்டை போடுவோம், நிறுத்திக்கிட்டே இருக்கோமா? அப்போது இந்த பன்னாட்டு கம்பெனிகள் எவ்வளவு பெரிய இவங்க புத்திசாலிகன்னு பாருங்க. அவன் கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்பான். நீங்கள் அவங்க கூட விளையாடுறீங்க, இதுதான் கோல் போஸ்ட்டை நினச்சி நான் இங்கே நின்று இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அவன் டக்குன்னு அங்கே கோல் போஸ்ட்டை வச்சுட்டான், அங்கே டைம் அங்கே வந்து கோல் போடுறான். அப்படி தான் இப்போ என்ன பண்ணுறான்? ஜீன் எடிட்டட் அப்படின்ட்டான். இது என்னடா ஜீன் எடிட்டடு அப்படின்னா? இது வந்து மரபணு மாற்றப்பட்டது இல்லை. இந்த இவங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, அது இல்லை, இது வேற. ஏன் அவன் கத்தினதில் என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை இல்லை, அதனால தான். எது பிரச்சனை? அப்போ நீ இவ்வளோ நாள் என்ன பண்ண? அப்போ அரசு என்ன பண்ணிச்சு? இந்த ICIR எவ்வளோ 1000 கோடி செலவு பண்ணிச்சு? யாராவது கேள்வி கேட்டோமா? அரசு கேட்டுச்சா? இல்லை. ஆயிரக்கணக்கான கோடிகளை ICIR இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் செலவு பண்ணியிருக்கு. எதுக்கு? எந்த காரணத்துக்காக? அவன் பேயர் செலவு பண்ணிட்டு போவான், மொன்சாண்டோ செலவு பண்ணுவான், அப்படியே கொள்ளடிச்சிட்டு போயிடுவான். நீ எதுக்கு பண்ற? அப்போ எங்க விவசாயிகளுக்காக பண்ண வேண்டிய நீ இதுக்கு எதுக்கு ஒத்துழைச்ச? என்ன பண்ண? அப்போ இவ்வளோ நாள் பண்ணிட்டு இப்போ 25 வருஷம் கழிச்சு என்ன சொல்றான்? இது மரபணு மாற்றப்பட்டது, வந்து வெளியிலேருந்து வேற ஒரு இதை மரபு கொண்டு வரும், அதனால அது கெடுதல், அது இல்லாமல் பண்ணுவோம். அப்போ ஜீன் எடிட்டரில் வெளியிலேருந்து கொண்டு வர மாட்டீங்களா? அது சொல்லிட்டோம்ல, ஜீன் எடிட்டட் அந்த படம்லாம் எடிட் பண்ணுறீங்கல்ல, இந்த பாட்டுலாம் அதை மாதிரி தான். ஸோ அப்போ அங்கே வெட்டு வெல்லடா, ஆமாம், ஒட்டு வெல்லடா, ஆமாம், வெளியிலேருந்து கொண்டு வந்து ஒட்டுவியான இல்லை, இது மரபணு மாற்றப்பட்டது மாதிரி இல்லை. இப்போ முதல் கேள்வி, அப்போ இவ்வளோ நாள் ஏன் அது சொன்னேன்? அப்போ அது தவறுன்னு மண்டிட்டு ஃபஸ்ட்டு அப்பாலஜைஸ் பண்ணு. டோட்டலாக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், மனித குலத்துக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அவர்களோட எல்லாத்துக்கும் நான் வந்து தப்பு பண்ணேன்னு முதல்ல ஒத்துக்கிட்டியா? அது கிடையாது. ஆனால் நான் கோல் போஸ்ட்டை மாற்றிட்டேன். இது வந்து என்னது? ஜீன் எடிட்டட், திருத்தப்பட்ட. இது உள்ளே வெளியிலேருந்து வருது, அதை சொல்லுவாங்க கிருத்திகா. அந்த சயின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் வார்த்தை ஜாலத்திலேயே
இந்த வார்த்தை ஜாலம் நம்மளால ஒரு எப்பவுமே சொல்லுவார், இந்த பெஸ்டிசைடு பார்த்தீங்கல்ல, அதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவான் அப்படின்னா உடனே மருந்து அப்படின்வோம். நீங்கள் வந்து எந்த ஊரில் பார்த்தீங்கன்னாலும் ஔஷதின்வோம் ஹிந்தியில், எந்த ஊரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலும் மருந்துன்னு டிரான்ஸ்லேட் மாதிரி தான். சிஐடின்னு இருந்தால் ஹோமிசைடு, சூசைடு மாதிரி இல்லையா, பெஸ்டிசைடு அது வந்து கொல்லி. நீ போய் விஷம் ஒரு டம்ளர் கூட ஒரு பூச்சிக்கொல்லி வந்து ஒரு இது பாட்டில் குடின்னு கேட்டிருந்தீங்கனாலே நம்மளுக்கே கொஞ்சம் வந்து ஒரு அச்சமாக இருக்கும், ஒரு வெக்கமாக இருந்திருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை மாற்றலாம். அது மாதிரி தான் வார்த்தை ஜாலமாக ஒரு பெரிய ஆளுங்க. உடனே இதுக்கு என்ன பேர் வைக்கிறான், மரபணு திருத்திய. இது வந்து அதனால அதில் நெல் கொண்டு வரணும். சரி, இது வரைக்கும் ஈல்டு விளையாடிட்டு இருந்த இப்போ அரிசியில் உலகத்திலே யார் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் இருக்கிறதுலே ஜாஸ்தி இருக்குது அந்த நாடு எது? இந்தியா தான் வந்து உலகத்திலேயே அதிக அரசியல் இது உற்பத்தி பண்ணுற நாடு. அப்போ உனக்கு எதுக்கு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஒரு வருடத்துக்கு? 120 மில்லியன் டன்ஸ் வேணும் இந்தியாவுக்கு ஜென்ரல் இதுக்கு. ஆனால் 240க்கு மேலே நம்மளுடைய கொள்கலன்கள் இதுலேயே இருக்குது, உங்களோட எஃப்சிஐ கோடவுன்லேயே. அதை பெருச்சாளிகள், அது அரசியல் பெருச்சாளிகளோ இல்லை நெஜ பெருச்சாளிகளோ ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கு, மக்களுக்கு கூட கொண்டு போய் கொடுக்குறதில்ல. ஒரு 25% மக்கள் ஒருவேளை உணவு இல்லாமல் போய் படுக்கிறார்கள். ஆனால் என்கிட்ட 250 மில்லியன் டன் இருக்கு உற்பத்தி, அவ்வளோ செஞ்சு கொட்டிட்டாங்க எங்களுடைய விவசாயிகள். அவர்களுக்கு அதுக்கான ரெக்கக்னிஷன் கொடுக்கல, அவர்களுக்கு அதுக்கான பொருளாதார இது கொடுக்கல, அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல நீங்கள். ஆனால் அதை வச்சுட்டு இருக்கீங்க. இதை வச்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணீங்க, அதில் நான் உற்பத்தியை பெருக்க போகிறேன். எதுக்கு? 100 மார்க் வாங்கின குழந்தைக்கு டியூஷன் வைக்கிறாங்க. அந்த 30 மார்க் வாங்கின குழந்தைய பற்றி எனக்கு கவலையே கிடையாது, அங்கேயே தான் நிற்குது. ஸோ அதை பற்றி எனக்கு எதுவுமே இல்லை இந்த மாதிரி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தேவையா? ஸோ அங்கே தான் முதல் கொஸ்டினுக்கு வரும் திருப்பி. நான் அந்த காமன் சென்ஸே இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா. பொது தளத்தில் ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா? ஏதாவது வந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் இன்றைக்கி இருக்கீங்க, ஒரு சைக்கிள் இருக்குது, ஒரு பைக் வேணும், நம்ம என்ன பண்ணுறோம்? பைக்கு வேணுமா அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்போம். நம்மளால் முடியுமா? பைக் வாங்கலாமா? இல்லையே, நம்ம வீட்டில் இருக்கிறது 2 பெண் குழந்தைங்க, பைக் ஓட்ட முடியுமா? அப்போ அந்த ஹோண்டா மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படிங்க ஒருத்தி இல்லையா. 100 கேள்வி கேட்பீங்க. அப்போ அதுக்கு மைலேஜ் எவ்வளோ தருது? இந்த வண்டியை வாங்கலாமா, அந்த வண்டியை வாங்கலாமா? வண்டி நிஜமாவே வேணுமா? நீங்கள் வெளியில் போய் இடிக்குமா? நம்மளால் முடியுமா? மாதம் கட்ட முடியுமா? இவ்வளோ கேள்வி கேட்டு பைக்கு வேணுமா வேணாமான்னு. எங்கள் அப்பா வரதான் 3 வருஷம் அந்த கேள்வி கேட்டே ஓட்டிருப்பாரு. பைக்கு படம் வரைஞ்சி தான் கொடுத்துருப்பாரு கடைசி வரைக்கும் இல்லை. அந்த மாதிரி பண்ணுறோம் நம்ம வீட்டில். இவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன், கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொண்டு வந்து ஒரு அறிவியல் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு பொருளை கொண்டு வந்து நம்ம மேலே திணிக்கிறான். நீ சாப்பிடு, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ விளைவி, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ எடுத்து வெளில விடு, ஒன்றும் ஆகாது அப்படின்னு போய் சொல்கிறான். ஸோ அது எப்படி? அப்போது சாதாரண கேள்விகள், இதனால் பாதிப்புகள் இருக்கின்றனவா, என்னால் அந்த பாதிப்புகளை தாங்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு வெண்டைக்காய் வாங்குறதுக்கு, ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு, ஒரு பைக் வாங்குறதுக்கு, ஒரு பேனா வாங்குறதுக்கு யோசிப்போம். ஆனால் இதுக்கு யோசிக்க மாட்டோம். அப்போ அரசுக்கு அதோட என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு இந்த பூஜா பிடிப்பது மட்டுமே வேலையாக இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இந்த கம்பெனிகள் சொல்வதை மட்டுமே கேட்டுக்கொள்கிறார்கள். அப்போ எப்போ மாற்ற முடியும் அவங்கள? நம்ம எல்லாம் சேர்ந்து கலந்து பேசி இதை கேள்வியாக எழுப்பி அவர்களை உலுக்கினா தவிர அந்த ப்ரெஷர், பப்ளிக் ப்ரெஷர் இங்கே இருந்து வரவில்லை என்றால், அப்போ முதல் கேள்வி என்ன கேட்கணும், அது தேவையா? அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது? அதுக்கு பின்னாடி இந்த அரசியல் இருந்தால் அதை தகர்த்து தெரியணும். எனக்கு மாற்று வழிகள் இருக்கின்றனவா? ஏப்பா இப்போ அதாவது கடுகு கொண்டு வரும்போதே ஒரு வினோதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம இந்தியா வந்து இந்த எடிபிள் ஆயில், நம்மளுடைய சாப்பாட்டு எண்ணெய் எக்கச்சக்கமாக நம்ம வந்து இறக்குமதி செஞ்சுட்ருக்கோம். நம்ம வந்து பல லட்சக்கணக்கான கோடிகள் அதில் வந்து விரயமாகுது. சரி, அதுக்காக நீ கடுகு கொண்டு வந்து என்ன பண்ண போகிற? நம்ம இந்தியாவில் மொத்தமாகவே வந்து 6% மக்கள் தான் வந்து கடுகு எண்ணெய் இது பண்ணுறாங்க. வேறு எங்கேயுமே கடுகு எண்ணெய் தொடமாட்டான். அப்போ நீ வந்து கடுகு உற்பத்தி, அப்போ வந்து நம்ம இந்தியா அரிசி மாதிரியே கடுகுலையும் வந்து நம்ம சஃபிஷியன்சி இருக்குது. நமக்கு தேவையை விட அதிகமாக தான் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இவன் கடுகு எண்ணெய்க்காக கொண்டுறானோ அப்படின்னு போய் சொல்கிறான். ஸோ எந்தெந்த மாதிரி பொய்களை நிறுத்துக்கிறானோ, அப்போது நான் பண்ண வேண்டியதான் ஒன்றே ஒன்று தான். உனக்கு எண்ணெய் பிரச்சனையாக இருக்குல்ல, எந்த எண்ணெய்க்கு ஜாஸ்தி கொடுக்குறீங்க? 70% பாமாயிலுக்கு மட்டுமே தான் உங்களுடைய இறக்குமதியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? எங்கள் விவசாயிகளை கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல விலை தரேன், நீங்கள் வந்து வேர்க்கடலை விளைவிங்க, எள்ளு விளைவிங்க, இது விளைவிங்கன்னு சொல்லுங்கள். அவங்க மட்டும் உற்பத்தி உனக்கு நெல் கொடுத்தா மாதிரி இதை கொடுக்க போகிறாங்க. அதை பண்ண வேண்டியது தானே? அதுதானே சாதாரணமான ஒரு கரெக்டான யோசனை இருக்கக்கூடிய ஆள்ல இருந்து பண்ணியிருக்கணும். அவங்க அதை பண்ணலை. உடனே கம்பெனிக்காரன் சொல்கிறான், ஒரு 4 கம்பெனிக்காரன் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரான். அவனுக்கு என்ன லாபமாக இருக்குமோ அதை முன்னிறுத்தி தான் அவங்க நிற்பாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கேள்விகள் கேட்க வேண்டியது மிகவும் முக்கியமாகிறது. அப்போ அந்த கேள்விகளை யார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும், எல்லா இடத்துலையும், எல்லா தளங்களையும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல கூட யார் வேணால் எங்கே வேணால் ஒரு இடத்துல சொல்லி ஒரு விவசாயிக்கு போகும், ஒரு இடத்துல சொல்லி இன்னொரு சயின்டிஸ்ட்டுக்கு போகும், ஒரு இடத்துல சொல்லி ஒரு கொள்கை பரப்பாளருக்கு போகும், ஒரு பாலிசி மேக்கருக்கு போகும். யாரையும் எல்லா இடத்துலேருந்து வரணும். இதெல்லாம் ஒரு ஜட்ஜு, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஜட்ஜாக இருக்கலாம், ஜட்ஜு அவங்க வீட்டில் வர பெரியம்மா ஜட்ஜாக இருக்கலாம், அவங்களுக்கு போகட்டும், அவங்க காதில் போய் விழும். அவங்க உடனே அதை பற்றி படிப்பாங்க. அப்போது அதுக்கான கோர்ட்டில் வரும்பொழுதும் அதுக்கான ஒரு இது சரியாக இருக்க முடியுமா என்று பார்க்க முடியும். ஸோ இந்த கலந்துரையாடல் மிக மிக அவசியம்.
இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுலேருந்து நம்ம மாற்று என்னன்னு யோசிக்கிறது ஒன்று, இன்னொன்று இதுக்கான அழுத்தங்களும் என்னென்ன நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா நம்ம என்ன விட்டுட்டு போவோம். அப்போ 10 ஏக்கர் விட்டு என்ன பிரயோஜனம், 10 கோடி விட்டு என்ன போகிறோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு? என்ன விட்டுட்டு போறீங்க? விதை கிடைக்காது, இனிமேல் கருங்கண்ணியே பிடிக்க முடியாது. அவர்களுக்கு என்ன சுற்றுச்சூழல் என்ன பிடிக்கும், அவங்க மண் எப்படி இருக்கும், காற்று எப்படி இருக்கும், தண்ணி எப்படி இருக்கும், அவங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டு இதுக்கு மாற்றுக்கள் என்ன இருக்குன்னு நம்ம கையில் தான் இருக்கு. அங்கேருந்து திருப்பி அந்த ராம் சொன்னதுக்கு திருப்பி வருவோம். அப்போது நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி தப்பாக நடக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு இடம் வச்சிருக்கீங்க. இந்த இடத்துலயே கூட நீங்கள் ஒரு விவசாயிகள் சந்தையை நடத்தணுன்றேன் நான். விவசாயிகள் கொண்டு வந்து அவங்க பொருளை கொடுக்கட்டும், மக்கள் வந்து வாங்கட்டும். இந்த இடத்துல ஒரு ஸோ அங்கே இதெல்லாம் தான் ஒவ்வொரு செயலும். அப்போ நம்ம நுகர்வுலேருந்து மாற்ற முடியுமா அப்படின்னு திருப்பி திருப்பி என்னை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய இடத்துல. ரொம்ப எளிதாக பண்ண முடியும். அதை திருப்பி திருப்பி நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணவர் காந்தி தான். ஒரு நுகர்வுலேருந்து பண்ண முடியுமான்னு ரொம்ப அழகாக சொல்கிறாருல்ல. அப்போ வந்து 1930 நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஆடைகளை போடக்காதீங்க, அதை வந்து பகிஷ்கரிக்க அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நம்ம ஊரில் இருக்கிற காதி கையால் நூல் இருக்கிறத விட அவன் வெள்ளைக்காரன் நம்மள்டேருந்து பஞ்சை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஆலைகள் இது பண்ணி உற்பத்தி பண்ணி கொண்டு வராங்க. அதெல்லாம் வந்து சீப்பாக இருந்துச்சு. அப்போ மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, அது வேண்டான்னு சொல்கிறாரு. 30 சொன்னார். 34 ஒரு லங்காஷயர் அண்ட் லீட்ஸ் அந்த ஏரியாவில் மட்டும் 64 ஸ்பின்னிங் மில்ஸ் மூடப்படுகின்றன. ஒரு ஆள் சொன்ன மக்கள் அதுலேருந்து அந்த நுகர்வு முக்கியம். அந்த பொருளாதாரம் நம்ம கைக்கு கொண்டு வர முடியுமான்றது முக்கியம். அந்த அண்மை பொருளாதாரமாக இருக்க முடியுமா, அந்த சந்தைகள் நல்ல சந்தைகளாக இருக்க முடியுமா, நம்முடைய சந்தைகளாக இருக்க முடியுமா, அதிலிருந்து பயனடைவர்கள் நம்மவர்களாக இருக்க முடியுமா, நல்லவர்களாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இந்த இடத்த பார்த்தோன்னே காலையிலேருந்து எனக்கு அதான் ஆஹா அருமையாக இருக்கு, இங்கே ஒரு சந்தையை போட சொல்லணும் ரெகுலராக அப்படிங்கிறதுனால அதை நைஸாக இது உள்ளே மரபணு மாற்றப்பட்டதுக்கு சம்மந்தம் இல்லாததுனாலும் அது வரமாக மட்டுமே இருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறதாலும் அதை பற்றி ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு வைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சந்தை நடத்துங்க, நம்முடைய சந்தையாக இருக்க வேண்டும், அது வந்துக்கிட்டே இருக்கணுன்றோம். அதெல்லாம் தான் ஒவ்வொன்றும் நுகர்வில். அப்போ அதே மாதிரி இங்கே நம்ம பண்ண முடியுமா, அப்போ எங்களுக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னா இந்த விதைகள் யார் யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம், அவர்களை கொண்டு வந்து முன்னிறுத்துவோம், அந்த விதைகளை பகிர்வோம், நாம் எல்லாம் அந்த விதைகளை எடுப்போம். எல்லாரும் எனக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல நான் உறுதியாக பிடி காட்டன் போடாமல் இந்த காட்டனும் போடுறேன், இந்த விதையை நான் திருப்பி பரிமாற்றம் செய்வேன். இப்போ ஒவ்வொருத்தரும் அதை எடுத்து பண்ணலைன்னா அதை நம்ம கைவிட்டு போயிட்டே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். இது அப்போ பிடி காட்டனில் மட்டும்தான் இருக்கணுமா, அப்போ நெல்லில் வந்துச்சுல ரொம்ப அருமையாக அது மாதிரி எல்லாத்துலேயும் வரணும். ஸோ எங்களுடைய விதை எங்கள் பெருமை, அழகான எங்கள் பெயர் உள்ள எங்களுடைய பாரம்பரியம் மிக்க விதைகள் எங்கள் பெருமை, அதை நிலைநாட்டுவது எங்கள் உரிமை. விதை நமது உரிமை. நம்ம சுற்றி இருக்கிற இது எல்லாமே, அதை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்தும், என்னுடைய தட்டு வரைக்கும் என்னுடைய சமையலறை வரைக்கும் எல்லாமே எங்களுடைய கையிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக அவசியம் நினைச்சு பார்த்து அதை நோக்கி மட்டுமே நமது பயணங்களும் பேச்சுக்களும் நம்மளுடைய நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று கூறி நான் நம்புகிறேன். நன்றி. 2 விஷயங்கள் அவர் தொட்டதில் கூடுதலாக சொல்ல வேண்டியது, அவர் இங்கே சந்தை வைங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாரு. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து அந்த சோதனைகள்லாம் செஞ்சோம், உயிரியல் பாதுகாப்பு சோதனைகள்லாம் செஞ்சோம். இப்போது இது மரபணு திருத்தப்பட்டது, ஆகவே இந்த சோதனைகள் எதுவும் செய்ய தேவையில்லைன்னு விதிவிலக்கு கொடுத்தாச்சு. 2023 வந்து 22 இதுக்கான சட்ட திருத்தம் கொண்டு வரது, விதிகள் திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அதை கொண்டு வந்து பொதுவெளியில் கொடுத்துச்சு. நீங்களாம் கருத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நம்மளாம் கருத்து சொல்லியிருந்தோம். இது இந்திய சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு எதிரானது. இந்திய சுற்றுச்சூழல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மரபணு தொகுப்புக்குள்ளே நீங்கள் எந்த வகையான வேலை செய்தாலும் அது மரபணு மாற்றம் தான், ஆகையால் அந்த உயிரியல் பாதுகாப்பு சோதனைகள்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது வேறு உயிரிலிருந்து நாங்கள் எடுத்து வைக்கல, திருத்தம் மட்டும் தான் பண்ணணும். நெல்லுக்குள்ள இருக்க மரபணு வெளியே இங்கே இருக்கிறது அங்கே தூக்கி வச்சோம், அங்கே இருக்க இங்கே தூக்கி வச்சோம், சில தூக்கி வெளியேறிச்சோம், ஆகையால் இந்த சோதனைகள்லாம் செய்ய தேவையில்லை என்று அவர்களாகவே யூகத்தின் மூலமாக முடிவு செஞ்சுட்டாங்க. அதையாவது செஞ்சு பார்த்துட்டு எந்த தப்பும் நடக்கலைன்னு சொல்லி முடிவாயிருந்து அப்புறம் சொல்லியிருந்தோட பரவாயில்ல. ஆக அந்த திருத்தம் என்பதே நம்மளை மயக்குவதற்காக நீதிமன்றத்துக்குள்ளே போய் எதிர்த்து போராடாமல் இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா நீதிமன்றத்தில் போய் நின்னது அந்த சட்டத்தில் வழி இருந்ததுனால. இப்போ இந்த இனிமேல் எடுத்து சட்டத்துக்குள்ளே நீதிமன்றத்துக்குள்ளே போக முடியாது. அதற்காகவே அந்த திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. திருத்தங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்குது. ராம அவங்க சொன்னது மாதிரி இந்த வார்த்தை ஜாலமெல்லாம் நிறையா இருக்குது இல்லையா, மாற்றங்கள் செய்வது அதெல்லாம் நடந்திருக்கு. ஆகையால் அதையும் சேர்த்து மனசில் வச்சுக்குவோம். உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிடுறேன். இங்கே 2002 நாங்கள் இயற்கை விவசாய கடை நடத்திட்டு இருந்தோம். 2002 நடத்தோம், நீங்கள் வந்திருந்தீங்க.
அதுக்கு பிறகு விவசாயிகள் நலிந்து போன பிறகு விவசாய சங்கம் மட்டுமே காசோடு இருக்கும். அண்ணன் மாதிரி நிறைய பேர் வந்து ஆதரவு தான் இந்த கொட்டாய் இப்போ வந்திருக்குது. இப்போது சந்திரசேகரன் மாதிரி இருக்கிறாங்க. அதனால திரும்பவும் இங்கே சந்தை நடக்கும், அது உத்தரவாதமாக கொடுத்துறேன்.